தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் தன் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார்கள். நாளிலே ஒரு கழுதை தன் எஜமானை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அழகாய் கட்டப்பட்ட கழுதை என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வாகனமாக மாறினது. கழுதை அறிந்தது. கழுதை பாருங்களேன், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள், இயேசுவை அறியவில்லை, இயேசுவை அறிகிற அறிவிலே வளரவில்லை. அங்கே கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னபோது கழுதை எஜமானை தேடி வந்தது. எஜமான் கழுதைக்குள்ளாக பிரயாணம் செய்ய விரும்புகிறான். நீ எப்படிப்பட்ட கழுதையாய் இருக்கிறாய்? ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாதவர்களாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னுடைய நாட்களிலே இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற நபராக நீ இருக்கிறாயா? கர்த்தர் உனக்குள்ளாக ஒரு மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக உனக்குள்ளாக ஒரு மகிமையை கொண்டு வர விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். மத்தேயு 21:2 சொல்கிறது, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கட்டியிருக்க காண்பீர்கள், குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது எனக்கு வேணும், இயேசுவானவருக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வாழ்க்கையில் இயேசுவானவர் உன்னை வேணும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். கோத்திரத்தில் ஒருவராய் அழைத்திருக்கிறார். ஏதோ இடத்துல கட்டப்பட்ட, ஏதோ நிலைகளிலே கட்டப்பட்ட உன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டு உன்னை அழைத்திருக்கிறார். நீ சாதாரண அழைப்பிலே நீ கடந்து வரவில்லை. நீ விசுவாசத்திலே தேவனை பற்றி கொண்டு ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமை உள்ள ஒரு பாத்திரமாகி மாறும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பாருங்களேன், அவர் அழைத்த இடமெல்லாம் பார்க்கும்போது அவர் அழைத்த அந்த கழுதைக்கு எப்படி ஒரு கனம் கிடைத்தது என்று சொன்னால், மத்தேயு 21:7 சொல்கிறது, கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார். கழுதைக்கு வஸ்திரத்தை போட்டாங்க. இதுவரைக்கும் கழுதைக்கு ஒரு பொதியை தான் சுமந்து கொண்டிருந்தது, பாரத்தை தான் சுமந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ முதல் முறை விலை உயர்ந்த வஸ்திரங்களை அதன் மேல் போர்த்தி அதை அலங்காரப்படுத்தி அதன் மேல ஆண்டவர் ஆகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாய் மாற்றி இருக்கிறாங்க. ஏன் சொன்னா, நீ ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உன்னை அலங்காரப்படுத்தி, உன்னை அழகுபடுத்தி, உன்னை வச்சு அதில் மகிமைப்பட விரும்புகிறார். அதில் மகிமைப்பட ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குருத்தலை ஞாயிறிலே கழுதையின் மேலே ஏன் இயேசு கடந்து போகிறார்? இந்த கழுதைக்கு ஏன் இந்த கணம் கிடைத்தது? உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த கழுதையோடு கம்பேர் பண்ணி பாருவேன். எங்கேயோ இருந்து கட்டப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வந்து சீர்படுத்தி, அந்த ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, மரண விளிம்பில் இருந்த, நம்பிக்கை உடைந்து போன உன் நிலைமைகளிலே பயன்படாத ஒரு பாத்திரமாக, வெறுமையானவர்களாக, அற்பமானவர்களாக இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் கனப்படுத்தும்படியாக கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறான். நீ இந்த நாளிலே என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் இயேசுக்கு வேண்டும் என்று சொல்லி அழைத்தது நிமித்தம் நான் கனப்படுகிற வாழ்க்கைக்கு நேராய் திரும்ப கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறான். அதனால என்னை நான் உயர்வாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்.
என்னுடைய வேதனைகளும் வியாகுலத்தையும் பார்த்து நான் என்னை தாழ்த்தி பலவீனப்படுத்தி நான் அற்பமான ஒரு கழுதை, ஒரு பொதி சுமக்கிறவர்கள், நான் ஆயத்தம் உள்ளவன் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் உன் தாழ்மை மனப்பான்மையை கர்த்தர் மாற்றி உன்னை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதினாலே உன்னை உயர்ந்த அழகுபடுத்தி அதன் மேலே ஆண்டவர் உனக்கு உன் மேலே ஆண்டவர் பிரவேசித்து உன் மேலே ஆண்டவர் கனப்படும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சாதாரண நபர் அல்ல, கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறாய். பாருங்களேன், அழகாய் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. யோவான் 12:14 சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டின் மேலும் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் உன் ராஜா ஆளுகை செய்கிறவர், அத்தாரிட்டி பவர் உள்ள தேவன் உன் மேலே ஏறி உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாக இந்த கழுதையாக கட்டப்பட்ட கழுதையாக இருந்த ஒன் மேல ஆண்டவர் பிரயாணம் செய்து அவர் ரட்சிப்பின் மகிமையினாலே அவர் கனத்துக்குரியவராய் மாறிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய சாட்சி மூலமாக நீ கர்த்தரை சுமக்கிற ஒரு கழுதையாக மாற வேண்டும். கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு கழுதையாய் மாற வேண்டும். உன்னை அலங்காரப்படுத்த விரும்புகிறான், உன்னை உயர்த்த விரும்புகிறான். கர்த்தர் அதன் மேல ஒரு கனம் நிறைந்த ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் உள்ள ஒரு கழுதையாய் மாற வேண்டுமானால், கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் சாதாரணமாக கட்டப்பட்ட நிலைமையிலே புறக்கணிக்கப்பட்டு பயன்பாடு இல்லாமல் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த என்ன ஆண்டவர் அழைத்த தேவனே, எனக்குள்ளாக வாசம் பண்ணும்போது நான் அநேக ஆசீர்வாதம் உள்ளவராக, நான் அலங்கரிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக, உயர்த்தப்படுகிற பாத்திரமாக, அற்பமாய் எண்ணப்படுகிற எல்லா நிலைகளிலிருந்து மாற்றத்துக்கு நேராகும். அநேகர் பார்த்து ஆண்டவரே உமக்குரிய கனத்தை எனக்கும் கொடுக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற அத்தனை நபர்கள் மேலும் ராஜா உன்னில் மகிமைப்பட போகிறார். கர்த்தர் உன்னில் மகிமைப்பட போகிறார். ஆமென், ஆமென்.